கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி மாநகர காவல் ஆணையர் அருண் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிரிண்டர் செயலி மூலம் தொடர்ச்சியாக போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாகவும், போதைப்பொருள் வழக்கில் கைதாகும் 10 5 பேர் கிரிண்டர் செயலி மூலம் விற்பனை செய்வதாகவும் தற்போது காவல் ஆணையர் அருண் தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டுள்ளார்? விரிவான விவரங்கள். சென்னையில் போதைப்பொருள் விற்பனை சப்ளை செய்பவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்காக சென்னை காவல்துறையின் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுத்து அந்த கும்பலை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திய போது ஒவ்வொரு போதைப் பொருள் கும்பலும் கிரிண்டர் என்ற செயலி மூலமாக போதைப் பொருள் நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலமாக தொடர்பு கொண்டு போதைப் பொருள் சப்ளையில் ஈடுபடுவது விசாரணை தெரிய வந்திருந்தது. ஒவ்வொரு வழக்கிலும் இந்த கிரிண்டர் செயலி தொடர்பு இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் போதைப் பொருள் சப்ளைக்கு இந்த செயலி ஒரு முக்கிய கருவியாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த செயலியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை தமிழக அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.